வைன் வழங்கும் சேவை பகுதி 2 ப்ராசஸ் ஆஃப் சர்விங் வைன் பார்ட் 2. முந்தைய வீடியோவில் வைன் பற்றியும் வைன் பாட்டிலை திறக்கும் செயல்முறை பற்றியும் அறிந்து கொண்டோம். இந்த வீடியோவில் வைன் எவ்வாறு வழங்கப்படுகிறது மற்றும் அதன் தரம் எப்படி உள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். வைன் பரிமாறும் சேவையில் பயன்படுத்தப்படும் கிளாஸ்கள் வைன் கிளாஸ்கள் பல்வேறு வடிவங்களில் வருகின்றன மற்றும் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலால் ஆனவை. இதனால் வைன் நிறம் தெளிவாக தெரியும். இந்த கிளாஸ்களின் அடிப்பகுதியில் ஒரு மெல்லிய ஸ்டெம் உள்ளது. இது குடிக்கும் போது கையில் பிடித்துக் கொள்ள உதவுகிறது. இது கையின் வெப்பம், வைன் வெப்பநிலை மற்றும் சுவையை பாதிக்காமல் தடுக்கிறது. இதனால் அதன் முழு சுவையும் பாதுகாக்கப்படுகிறது. வெள்ளை ஒயினுக்கு நடுத்தர அளவிலான கிளாஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயம் சிவப்பு ஒயினுக்கு பெரிய கிளாஸ் தேவைப்படுகிறது. ரோசே, ஸ்பார்க்லிங் ஒயின் அல்லது ஷாம்பெயின் ஆகியவை ஃப்ளூட் வடிவ கிளாஸ்களில் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. இருப்பினும் உங்களிடம் ஒரே ஒரு வகை ஒயின் கிளாஸ் மட்டுமே இருந்தால் எந்த வகையான ஒயினையும் அதில் பரிமாறலாம். ஒயின் பரிமாறுபவர் ஒயின் வெயிட்டர் அல்லது சோமிலியர் என்று அழைக்கப்படுகிறார். மெனுவில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒயின்களை பற்றி ஒரு ஒயின் வெயிட்டருக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். மேலும் எந்த ஒயின் எந்த உணவுடன் சிறப்பாக இணைகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒயின் வெயிட்டர் இந்த அறிவை விருந்தினர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்தலாம். ஒயின் பெரும்பாலும் உணவுடன் உட்கொள்ளப்படுகிறது, மேலும் உணவுக்கு பிறகும் அதை அருந்தலாம். பல ஆண்டுகள் அல்லது பல நூற்றாண்டுகள் கூட சேமித்து வைக்கலாம். பரிமாறுவதற்கு முன்பு மிகவும் பழைய ஒயினை வடிகட்ட டீகேண்ட் செய்ய வேண்டும். டீகேண்டிங் என்றால் கீழே படிந்திருக்கும் வண்டல்களை தொந்தரவு செய்வதை தவிர்க்க ஒயினை மற்றொரு பாட்டிலில் கவனமாக ஊற்றுவதன் மூலம் ஒயின் குடிக்கும் போது வண்டல் வாயில் செல்லாமல் பார்த்து கொள்வது. ஒயின் அருந்துபவர்கள் பொதுவாக அதை கவனமாக பார்த்து அதனை முகர்ந்து பின்னர் மெதுவாக உறிஞ்சுவார்கள். வெள்ளை ஒயினை பரிமாறும் விதம். இப்போது 2 முக்கிய வகை ஒயின்களையும் அவற்றை எவ்வாறு பரிமாறுவது என்பதையும் பார்ப்போம். சேமித்துள்ள பகுதியிலிருந்து ஒயினை எடுத்த பிறகு விருந்தினருக்கு ஒயின் பாட்டிலை கொடுங்கள். பாட்டிலை காட்டும் போது சுத்தமான நாப்கினை பயன்படுத்துங்கள். விருந்தினர்கள் வழக்கமாக அதன் பெயரை படிப்பதன் மூலம் சரியான ஒயினை அடையாளம் காண்பார்கள். இதன் பிறகு பாட்டிலின் ஃபாயில் அகற்றப்படும். ஃபாயிலை அகற்றிய பிறகு விருந்தினர்களுக்கு முன்னால் ஒரு கார்க் ஸ்க்ரூ உதவியுடன் பாட்டில் திறக்கப்படும். கார்க்கை அகற்றிய பிறகு பாட்டிலின் வாயை உள்ளே இருந்து துடைக்கவும். பின்னர் கார்க்கை ஒரு சைட் பிளேட்டில் வைத்து விருந்தினருக்கு வழங்கவும். ஒயின் நன்றாக இருப்பதை உறுதிப்படுத்த விருந்தினர் கார்க்கின் வாசனையை முகர்ந்து பார்க்க கூடும். நீங்கள் ஒயின் குடிக்க விரும்பினால் முதலில் ஒயினை சரிபார்க்கவும். கார்க் அப்படியே இருக்க வேண்டும் மற்றும் அதன் அடிப்பகுதியில் ஒயின் கரை இருக்க வேண்டும். கார்க் மிகவும் மென்மையாக, உடைந்ததாக அல்லது ஒழுங்கற்ற முறையில் கரை படிந்ததாக இருந்தால் அது ஒயின் கெட்டு போயிருக்கக்கூடும் என்று பொருள். ஒயினை பரிமாறுவதற்கு முன் முதலில் அதன் தரத்தை சரிபார்க்கவும். இதை செய்வதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, பாட்டில் திறந்திருந்தால் ஒயினை முகர்ந்து பார்த்து அது கெட்டு போகவில்லை என்பதை உறுதி செய்ய அதன் தேதியை சரிபார்க்கவும். ஒயின் துர்நாற்றம் வீசினால் அது நிச்சயமாக மோசமடைந்து விட்டது. 2, பாட்டில் திறக்கப்படாமல் இருந்தால் உற்பத்தியாளரின் பெயரையும் உற்பத்தி தேதியையும் சரிபார்க்கவும். கார்க் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்த பின்னரே ஒயினை பரிமாறவும். கார்க் சரியாக இருந்தால் பெண் விருந்தினர்களிடம் ஆரம்பித்து பரிமாற தொடங்குங்கள். பின்னர் விருந்தினரின் வலது கைப்பக்கம் நகர்த்தவும். நீங்கள் ஊற்றும் போது லேபிளை காட்டவும். ஊற்றிய பிறகு பாட்டிலை திருப்பி டேபிளில் சொட்டாமல் இருக்க ஒரு நாப்கினால் துடைக்கவும். தொழில்முறை முறையில் ஒயின் இப்படித்தான் பரிமாறப்படுகிறது. நறுமணமும் சுவையும் முழுமையாக கிடைக்க கிளாஸில் 3/2 பங்கு மட்டுமே நிரப்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைவருக்கும் பரிமாறப்பட்டதும் பாட்டிலை ஒதுக்கி வைக்கவும். இப்போது ஒயின் ஒரு கிளாஸில் வட்டமாக சுழற்றப்படுகிறது. இதனால் அதன் ருசியும் மணமும் பரவுகின்றன. சுழற்றும் போது ஒயினை முகர்ந்து பார்த்து
பிறகு மெதுவாக ஒவ்வொரு சிப்பாக சுவைத்து அனுபவிக்க வேண்டும். ஒரு பாட்டிலில் உள்ள ஒயின் தீர்ந்த பிறகு மற்றொரு பாட்டிலை வரவழைத்தால் பரிமாறும் செயல்முறையை மீண்டும் செய்து புதிய கிளாஸில் ஒயினை பரிமாற வேண்டும். சிவப்பு ஒயினை பரிமாறுவது எப்படி? ரெட் ஒயினை பரிமாறும் போது அது மிக விரைவில் சூடாகாமல் இருக்க பாட்டிலில் இருந்து கார்க்கை முன்கூட்டியே அகற்றவும். ரெட் ஒயினை கிளாஸில் ஊற்றும் போது அது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதையும் கீழே படிந்திருக்கும் வண்டல் மேலே வராமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டல் கழிவு கீழே இருந்து மேலே வந்தால் ஒயினின் தோற்றம் பாதிக்கப்படலாம். வண்டல் மேலே வராமல் இருக்க கிளாஸில் ஒயினை ஊற்றும்போது பாட்டிலை சிறிது சாய்க்கவும். ஒரு முறை திறந்துவிட்ட பாட்டிலை எப்படி ஸ்டோர் செய்து வைப்பது? நினைவில் கொள்ளுங்கள், ஒரு முறை திறந்துவிட்ட பாட்டிலை குளிர்சாதன பெட்டியில் 5 நாட்கள் வரை சேமிக்க முடியும். ஆனால் 5 நாட்களுக்கு பிறகு அதன் சுவை மோசமடைய தொடங்கும். ஒயின் பரிமாறும் சேவையை இப்போது சுருக்கமாக புரிந்து கொள்வோம். பரிமாறுவதற்கு எந்த கிளாஸை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒயின் வகை தீர்மானிக்கிறது. ஒயின் பரிமாறும் சர்வர்கள் ஒயின் வெயிட்டர்கள் அல்லது சோமிலியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிளாஸ்கள் 2/3 மட்டுமே நிரப்பப்பட வேண்டும். ஒரு முறை திறந்துவிட்ட ஒயின் பாட்டிலை 5 நாட்கள் வரை குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம். இந்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் ஒயின் பரிமாறப்பட்டால் விருந்தினரின் ஒயின் அருந்தும் இன்பம் பெரிதும் அதிகரிக்கும். மேலும் நல்ல சேவையை வழங்குவதில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள்.